எல்லா சாலைகளும் திருச்சியை நோக்கி, எல்லா திசைகளும் திருச்சியை நோக்கி, எல்லா மக்களும் திருச்சியை நோக்கி. இங்க பாருங்க, திரும்புற திசையெல்லாம் கருப்பு சிவப்பு. திரும்பும் திசையெல்லாம் அண்ணாவின் தம்பிகள். திரும்பும் திசையெல்லாம் கலைஞரின் உடன்பிறப்புகள். தெற்கே குமரியிலிருந்து வடக்கே கும்மிடிப்பூண்டி வரை தமிழ்நாடே இந்த சிறகனூர்ல திரண்டு சிறகனூர் பெருகனூராக ஆகியிருக்கு. எதிரிகளால வீழ்த்த முடியாத திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெரும் சேனை இங்கே திரண்டிருக்கு. இந்த சேனையினுடைய தலைமை தொண்டனாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞருடைய அன்பு உடன்பிறப்புகளே, உங்க எல்லாருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். வரவேற்புரை ஆற்றிய மாநாட்டினுடைய தலைவர், கழகத்தினுடைய முதன்மை செயலாளர், என்னுடைய ஆறுயிர் சகோதரர் K.A. நேரு அவர்களே, உடல்நிலை காரணமாக இங்கு வர முடியாத நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய, ஆனால் அதே நேரத்தில் தொலைக்காட்சியில இந்த மாநாட்டை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்னுடைய ஆரியர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, கழக பொருளாளர் அருமை சகோதரர் T.R. பாலு அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் I. பெரியசாமி அவர்களே, முனைவர் பொன்முடி அவர்களே, என்னுடைய அன்பு தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களே, திருச்சி சிவா அவர்களே, ராசா அவர்களே, அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, மூப்பே சாமிநாதன் அவர்களே, இளைஞரணியின் செயலாளர் தம்பி உதயநிதி உள்ளிட்ட அனைத்து அணிகளின் செயலாளர்களே, பொறுப்பாளர்களே, தலைமை கழகத்தின் நிர்வாகிகளே, ஆற்றல் மிக்க மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, அன்பு சகோதரர் முன்னாள் முதல்வர் OPS அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, இந்த மாநாட்டிற்காக இரவு பகலாக உழைத்திருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். கடந்த 3 மாசமா நாம் நடத்துவது மாநாடுகள் தான். தம்பி உதயநிதி அவர்கள் மண்டல வாரியாக நடத்தின இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடுகள், என்னுடைய அன்பு தங்கை கனிமொழி அவர்கள் நடத்தின மகளிர் அணியின் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடுகள், சென்னை, மதுரை, கோவை, திருப்பத்தூர் என மண்டல அளவிலே நடத்தப்பட்ட பூத் நிர்வாகிகளுடைய பயிற்சி மாநாடுகள்னு லட்சக்கணக்கான நிர்வாகிகள் அழைத்து
மாநாடுகள் நடத்தி தேர்தலுக்கான பணிகளை தொடங்கினோம். அதற்கெல்லாம் உச்சமாக இன்று 10 லட்சம் பேர் பங்கெடுத்திருக்கக்கூடிய பெரிதினும் பெரிய மாநாடா திருச்சியில இந்த மாநில மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இங்க நான் வந்தப்போ மாநாட்டு என்ட்ரியில இருந்து மேடை வரைக்கும் நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த வரவேற்பு அடாடாடாடாடா, அதே போல உங்க முகத்துல பார்த்த மகிழ்ச்சி இருக்க என்னுடைய வயச குறைச்சிருக்கு. ஆக அந்த தெம்போடு நின்று கொண்டிருக்கிறேன். போன வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு போன்ல எனக்கு மற்ற மாநிலங்களிலிருந்து தலைவர்கள் எல்லாம் வாழ்த்து சொன்னப்போ என்னுடைய வயசை நம்ப முடியலன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி என்னை இளமையா வச்சிருக்க காரணமே நீங்க தான், உங்க அன்புதான். ஆன்மீக அன்பர்கள் சொல்லுவாங்க, என்ன தவம் செய்தனை, அதுபோல உங்களை எல்லாம் உடன்பிறப்புகளாக பெற நான் என்ன தவம் செய்தேனோ, கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளோட தலைமை தொண்டனா என்னை தேர்ந்தெடுத்தது நீங்க தான். இந்த தாய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா நான் பொறுப்பேற்க காரணமும் நீங்க தான். உங்களால் தான் நான் வளர்ந்தேன், உங்களால் தான் நான் உயர்ந்தேன், உங்களுக்காகத்தான் நான் வாழுகிறேன். இந்த பாச பிணைப்பு, உடன்பிறப்புகள் என்ற இந்த உயிர் துடிப்பு, இதெல்லாம் இன்றைக்கு நேற்றைக்கு ஏற்பட்ட பந்தமா? திராவிட முன்னேற்ற கழகம் உருவான காலம் தொட்டு 75 ஆண்டுகளாக தொடர்கிற அன்பு இது. பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் அவர் வழிவந்திருக்கக்கூடிய நானும் இந்த பாச உணவைத்தான் உங்களிடத்தில் நான் பார்க்கிறேன். கழக வரலாற்றில் எத்தனையோ திருப்பு முனைகளுக்கு அடித்தளமிட்ட சீரர்கள் கோட்டமாம் திருச்சியில இந்த மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாடு எதுக்குன்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பால்ல இருந்த ரன் அடிக்கிறது முக்கியம்தான். அதே சமயம் ஃபைனல் ஓவர்களை அடிச்சு ஆடி லாஸ்ட் பால்ல வின்னிங் ஷாட்டா சிக்ஸர் அடிச்சு ஜெயிக்கிறது என்பது கிராண்ட் பினிஷிங்காக இருக்கும். அப்படிப்பட்ட வெற்றியை 2026 நாம் பெறுவதற்காகத்தான் இந்த மாநாடு. அதுக்காகத்தான் இந்த மாபெரும் மாநில மாநாட்டை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஆர்வி சகோதரர் திருச்சியின் தீரர் KN நேரு அவர்கள். முதல்ல அவருக்கு தலைவராக என்னுடைய சார்பிலும், மேடையில் இருக்கக்கூடிய தலைமை கழகத்தின் நிர்வாகிகள் சார்பிலும், என் எதிரில் இருக்கக்கூடிய அனைவரின் சார்பிலும் நம்முடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நம்ம நேரு கிட்ட மாநாடுன்னு சொல்லிட்டாலே போதும், அவருக்குள்ள ஒரு புதிய எனர்ஜி வந்துடும். நாம நினைக்கிறதை விட எப்போ பிரம்மாண்டமாக பண்ணுவதுதான் நேருவுடைய ஸ்டைல். அதனால்தான் நான் எப்பவும் சொல்றது, மாநாடுனா நேரு, நேருனா மாநாடு. இப்ப கூட பாருங்க, 200 ஏக்கர் இடத்தை தேர்ந்தெடுத்து 200 இடங்கள்ல வெல்லணும்னு குறிப்பால தொண்டர்களுக்கு சொல்லிட்டாரு.
நமக்கான கிரவுண்ட ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. இனிமே நாம தொடர்ந்து அடிச்சு ஆடணும். இந்த மாபெரும் மாநாட்டுக்காக அயராது உழைத்திருக்கக்கூடிய அவருக்கும் அவருக்கு துணை நின்ற ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் முழங்கும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், இது ஏதோ தனிப்பட்ட ஸ்டாலினுக்காக முழக்கம் அல்ல. நம்ம எல்லாம் உருவாக்கின திராவிட முன்னேற்ற கழகம் தொடரட்டும் என்பதுதான் இதனுடைய உண்மையான பொருள். திருச்சியை மாநாட்டுக்காக நாம் ஏன் தேர்ந்தெடுக்கிறோம்? இது தமிழ்நாட்டுடைய மைய பகுதி மட்டுமல்ல, இதுதான் கழகத்தின் மாநாட்டு பகுதி. இன்றைக்கு நாம் நடத்திட்டு இருக்கிறது 12வது மாநில மாநாடு. இந்த 12 மாநில மாநாடுகள்ல 7 மாநாடுகள் திருச்சியில தான் நடந்திருக்கிறது. 1956 2வது மாநில மாநாடு, 1990 6வது மாநில மாநாடு, 1996 8வது மாநில மாநாடு, 2006 9வது மாநில மாநாடு, 2014 10வது மாநில மாநாடு, 2021 11வது மாநில மாநாடு, இதோ இப்போ 12வது மாநில மாநாடு. ஈரோடு தந்த பகுத்தறிவு புரவலர் தந்தை பெரியார் மாளிகை கட்டி வாழ்ந்தது இதே திருச்சியில தான். தனித்தனி இயக்கம் நடத்திய போதும் கொள்கையால் ஒருபோதும் பிரியாத தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் வெவ்வேறு வழக்குகளில் ஒரே சிறையில் இருந்தது இதே திருச்சியிலே தான். ரயில்வே சந்திப்பின் ஒரு முனையில் தந்தை பெரியாரும் மறுமுனையில் முத்தமிழக தலைவர் கலைஞரும் இந்தி எழுத்து அழிப்பு போராட்டத்தை நடத்தினதும் இதே திருச்சியில தான். கள்ளக்குடி போராட்டத்தில் கைதான தலைவர் கலைஞர் சிறையில் அடைக்கப்பட்டதும் இதே திருச்சியில தான். அப்போ 1953 கை குழந்தையாக இருந்த என்னை என்னுடைய அன்னையார் தயாளம்மையார் அவர்கள் கொண்டு வந்து தலைவர் கலைஞர்கிட்ட காட்டினதும் இதே திருச்சியில் இருக்கக்கூடிய சிறையிலே தான். இது மட்டுமா, தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்ல சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுத்து அனுப்பிய குளித்தலை தொகுதி இருந்ததும் இதே திருச்சியிலே தான். அடுத்து பேரறிஞர் அண்ணாவுடைய மறைவுக்கு பின்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்கு 50 முழக்கங்களை தந்ததும் இதே திருச்சியிலே தான். அதனாலதான் சொல்றேன், திருச்சி என்றாலே திருப்பம், திருச்சி என்றாலே எழுச்சி, திருச்சி என்றாலே உணர்ச்சி, திருச்சி என்றாலே மகத்தான வெற்றி. அப்படிப்பட்ட திருச்சியில இன்றைக்கு ஒரு மாபெரும் வரலாற்று கடமையை நிறைவேற்றத்தான் நாம் கூடியிருக்கிறோம். 1956 இதே திருச்சி மாநாட்டில் தான் லட்சக்கணக்கான தொண்டர்கள் வாக்களிக்க கழகம் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற முடிவை பேரறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்தார்கள். அது நடந்து 70 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. இந்த தருணத்தில் தந்தை பெரியாரால் கொள்கை உரம் பெற்று பேரறிஞர் அண்ணா அவர்களால் பக்குவப்படுத்தப்பட்டு தமிழக தலைவர் கலைஞர் அவர்களால் வழிநடத்தப்பட்ட நாம தான் தமிழ்நாட்டை தொடர்ந்து ஆள வேண்டும் என்ற உறுதியை இந்த மாநாட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்தியாவிலேயே முதல் மாநில கட்சியா நம்முடைய கழகத்தை ஆட்சியில் அமர்த்தினார் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள். அவரது வழியில 5 முறை தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார் நம்முடைய உயர்நீக தலைவர் கலைஞர் அவர்கள். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு 10 ஆண்டுகள் கழித்து
உங்களின் ஒருவரான என்னுடைய தலைமையில 6வது முறையாக ஆட்சிக்கு வந்தோம். இப்போ 7வது முறை மட்டுமல்ல, இனி என்னாலும் கழகம்தான் தமிழ்நாட்டை ஆளணும் என்ற சூழ்நிலைக்குத்தான் இங்கே கூடியிருக்கிறோம். இதுதான் நம்முடைய கடமை, அனைவருடைய பெருங்கடமை. இதை எதற்காக சொல்லுகிறேன் என்று கேட்டால், நான் முதலமைச்சராகவும் சில பேர் அமைச்சர்களாகவும் பல பேர் எம்எல்ஏ ஆகவும் சொல்லுகிறோமா? இல்லை. நம்ம தமிழினத்தை காக்க தகுதியும் திறமையும் உழைப்பும் கொண்ட ஒரே படை நம்முடைய கருப்பு சிவப்பு படைதான். நமக்குன்னு ஒரு மாபெரும் வரலாறு இருக்கிறது, நமக்கென்று ஒரு லெகசி இருக்கு. தமிழை காத்தவர்கள் நாம், தமிழ்நாட்டுக்கு பேர் வச்சவங்க நாம், நம் மாநிலத்தை எல்லா நிலையிலும் உயர்த்துறவங்க நாம். இப்ப கூட தமிழ் மண்ணுக்கு காவல் அரணா இருக்கிறவங்க நாம தான். தமிழ்நாடு நம்மை நம்பித்தான் இருக்கு, நாமும் தமிழ்நாட்டை நம்பித்தான் இருக்கிறோம். அதற்காகத்தான் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொய்வில்லாமல் தொடரணும். அதற்காக நாம உழைக்கணும், அதற்காகத்தான் சூழலைக்கணும். இந்த நேரத்தில் தந்தை பெரியார் 1971 தேர்தலின் போது சொன்னதை நினைச்சு பார்க்கிறேன். திமுக ஆட்சி தொடர்ந்தாதான் தமிழ் சமுதாயம் எதிர்பார்க்கிற முன்னேற்றம் ஏற்படும். இப்பவும் தந்தை பெரியார் சொன்னதை மனசுல வச்சு நம்முடைய பயணத்தை தொடரணும். இங்கே வந்ததும் என்னுடைய நினைவுக்கு வந்தது 2021 தேர்தலுக்கு முன்னால் இதே திருச்சியில இதே இடத்துல 7 இலக்குகளை உறுதிமொழிகளாக நான் அறிவித்தேன். அதுல முதல் இலக்கு வளரும் வாய்ப்புகள், வளமான தமிழ்நாடு. 2வது இலக்கு மகசூல் பெருக்கம், மகிழும் விவசாயி. 3வது இலக்கு குடிமக்கள் அனைவருக்கும் குறையாத தண்ணீர். 4வது இலக்கு அனைவருக்கும் உயர்தர கல்வி, உயர்ந்த மருத்துவம். 5வது இலக்கு எழில்மிகு மாநகரங்களின் மாநிலம். 6வது இலக்கு உயர்தர ஊரக கட்டமைப்பு, உயர்ந்த வாழ்க்கை தரம். 7வது இலக்கு அனைவருக்கு அனைத்துமான தமிழ்நாடு. நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுகிறேன், இந்த 7 இலக்குகளையும் நம்முடைய 5 ஆண்டு ஆட்சியுடைய திட்டங்களால நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். அதனாலதான் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. இதையெல்லாம் நம்முடைய எதிரிகளே இன்றைக்கு மனசுக்குள்ள ஒத்துக்கொள்வாங்க. காரணம், யாராலும் மறைக்க முடியாத, மறுக்க முடியாத உண்மை இது. தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கிற ஒன்றிய பாஜக அரசு கூட நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. உலக பத்திரிகைகளை சூப்பர் ஸ்டார் ஸ்டேட் தமிழ்நாடுன்னு பாராட்டுறாங்க. அந்த அளவுக்கு நாம கெத்தா முன்னேறி இருக்கிறோம். கடந்த 5 ஆண்டுகள்ல நாம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை நினைச்சு பாருங்க. எத்தனை நெருக்கடிகள், எத்தனை பிரச்சனைகளை தகர்த்து நாம முன்னேறி இருக்கோம். 3 நாட்களுக்கு முன்னாடி கூட சென்னையில 2030க்கான 14 உறுதிமொழிகளை ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட்னு நான் அறிவிச்சேன். அந்த மேடையில அமைச்சர்கள் ஒவ்வொரு துறையிலும் நம்ம என்ன சாதிச்சிருக்கோம்னு சொன்னாங்க. 5 ஆண்டுகள்ல ஒரு மாநில அரசால இவ்வளவு பண்ண முடியுமான்னு எல்லாரும் பிரமிச்சு பார்த்தாங்க. நமக்கே மலைப்பா இருந்துச்சு. நம்முடைய சாதனைகளை பிபிடி போட்டு காட்டணும், டிவியில போட்டு காட்டணும். அதுல அதிமுக ஆட்சியோட நாம செஞ்சிருக்கிறத கம்பேர் பண்ணி சொன்னாங்க. அதுல சிலதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. மக்கள் கிட்ட போய் நீங்க சொல்லணும். கடந்த
2011 மன்னிக்கணும் 2016 2021 அதிமுக ஆட்சியில தொழில் முதலீட்டுக்காக போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எவ்வளவு தெரியுமா? 471. இதுவே நம்ம திராவிட மாடல் ஆட்சியில 1190 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறோம். கடந்த கால ஆட்சியில ஈர்த்த முதலீடு, அதிமுக ஆட்சியில ஈர்த்த முதலீடு 4,13,414 கோடி தான். ஆனா நம்ம ஆட்சி காலத்துல 12,54,133 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம். 3 மடங்கு அதிகம். 2016 21 புதுசா 4 சிப்காட் தொழிற்பூங்காக்களை தொடங்கினாங்க. அதிமுக ஆட்சியில் 4 தான் சிப்காட் தொழிற்பூங்கா. ஆனா நாம 33 புது சிப்காட் தொழிற்பூங்காக்களை தொடங்கி இருக்கிறோம். ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டா 2021 வரைக்கும் இருந்த எண்ணிக்கை, அதிமுக ஆட்சியில் இருந்த எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 2045. இப்போ நம்ம ஆட்சியில 13,500க்கு மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை நம்ம ஆட்சியை தொடங்கி இருக்கிறோம். அடுத்து வேளாண் துறை 2016 21 வரைக்கும் அவங்க ஆட்சியில 57.26 லட்சம் ஹெக்டராக இருந்த மொத்த சாகுபடி பரப்பை இப்போ 62.32 லட்சம் ஹெக்டராக உயர்த்தி இருக்கிறோம். 5 வருஷத்துல 5 லட்சம் ஹெக்டர் உயர்ந்திருக்கு. கடந்த ஆட்சி காலத்துல 1.3 லட்சம் விவசாயிகளுக்கு தான் இலவச மின் இணைப்பு கொடுத்தாங்க. ஆனா நம்முடைய ஆட்சியில 2 லட்சத்துக்கு அதிகமான விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு கொடுத்திருக்கிறோம். 2016-21 அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்துல படிச்ச மாணவருடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 2 பேர் தான் அதிமுக ஆட்சியில. ஆனா நம்ம திராவிட மாடல் ஆட்சியில 386 மாணவர்களுக்கு 160 கோடி ரூபாய் உதவித்தொகை கொடுத்து படிக்கிறாங்க. அதே போல ஆதிதிராவிட மகளிருக்காக நன்னிலம் நிலவுடைமை திட்டத்துல அதிமுக ஆட்சியில பயனடைந்த பெண்கள் எவ்வளவு தெரியுமா? 40 பேர் தான். 40 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அதுவே நம்ம திராவிட மாடல் ஆட்சியில 1026 பெண்களுக்கு சுமார் 50 கோடி ரூபாய் வழங்கி இருக்கிறோம். எவ்வளவு பெரிய வித்தியாசம்! அடுத்து ஸ்போர்ட்ஸ்ல, விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ்ல நம்ம இளைஞர்கள் இன்னைக்கு எப்படியெல்லாம் சாதிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? விளையாட்டுத்துறைக்கு 800 கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீட்ட நம்ம ஆட்சியில 2228 கோடி ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, 2016-21 வேலை வாய்ப்பு வழங்கப்பட்ட விளையாட்டு வீரர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 3 பேர் தான். ஆனா நம்ம அரசுல 301 விளையாட்டு வீரர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி இருக்கிறோம். இப்படி எல்லா துறையிலும் லிஸ்ட் இருக்கு. மக்கள் பெரும் சுமையா கருதுகிற மெடிக்கல் செலவுகள் போன ஆட்சியில முதலமைச்சருடைய விரிவான காப்பீட்டு திட்டத்துல 49 லட்சம் பேர் பயனடைஞ்சவங்க. அந்த எண்ணிக்கைய நம்ம ஆட்சியில 90 லட்சமாக உயர்த்தி இருக்கிறோம். அதுக்கு காரணம் நம்ம அரசுல 72,000 இருந்த வருமான வரம்பை 1,20,000 உயர்த்தி கொடுத்தோம். இப்படி எல்லாவற்றிலும் 2 மடங்கு 3 மடங்கு ஏன் பல மடங்கு உயர்த்தி சாதனைகளை படைச்சிருக்கிறோம். இதுதான் வளர்ச்சி. அதனால்தான் வரலாற்றே இல்லாத அளவுக்கு 14 ஆண்டுகள் கழிச்சு நம்ம ஆட்சியில 11.19 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியை நம்முடைய மாநிலம் அடைந்திருக்கிறது. நானும் தொடர்ந்து ஒவ்வொரு மேடையிலும்
நம்முடைய சாதனைகள் டேட்டாவோடு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். செஞ்சதை கூட நம்மால முழுசா சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பட்டியல் இருக்கு. நம்ம திட்டங்களால பயனடைந்திருக்கிற எண்ணிக்கை மட்டும் சொல்ல கொஞ்சம் கேளுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 பேர். காலை உணவு திட்டம் 19,34,000 குழந்தைகள். புதுமை பெண் திட்டம் 6,95,000 மாணவிகள். தமிழ் புதல்வன் திட்டம் 5,40,000 மாணவர்கள். நான் முதல்வன் திட்டம் 49,90,000 பயிற்சி சான்றிதழ்கள். விடியல் பயணம் திட்டம் 910 கோடி பயணங்கள். மக்களை தேடி மருத்துவம் 2,56,00,000 பேர். இன்னும் காப்ப நம்மை காக்க 48 திட்டம் 4 லட்சத்துக்கு அதிகமான உயிர்கள். பல்வேறு ஓய்வூதிய திட்டங்கள் மூலமா 30,50,000 பேர். பட்டா பெற்றவங்க 23,56,000 பேர். உங்களால டோட்டல் போட முடிஞ்சுதா இல்லையா? இன்னும் ஏராளமா இருக்கு, பெரிய லிஸ்டே இருக்கு. ஆனா அதையெல்லாம் நீங்க டோட்டல் போட்டு மக்கள் கிட்ட சொல்லணும். இப்ப தெரியுதா ஏன் நான் அடிக்கடி வெல்வோம் 200 வெல்வோம் 200 சொல்றேன்னு? இவ்வளவு செஞ்சிருக்கிறோம். 200 தொகுதி உறுதியா இல்லையா? கேட்கல. உறுதியா இல்லையா? 200 தொகுதி உறுதியா இல்லையா? மகிழ்ச்சி. நீங்க பிரச்சாரத்துக்கு போறப்போ மக்கள் யாரை கேட்டீங்கனாலும் அவங்க நம்ம அரசோட திட்டங்கள்ல பயனடைஞ்சக்கூடியவங்க இருப்பாங்க. நம்ம அரசின் திட்டங்களோட பயனாளிகள் வாக்களிச்சாலே போதும். நாம தான் ஃபுல் ஸ்வீப்ல போனோம், முழு வெற்றி அடைவோம். கவலைப்படாதீங்க. அதான் இப்படி சொன்ன புரியுதா உங்களுக்கு? அதை உறுதி செய்ய வேண்டியதுதான் உங்களுடைய பணி. இதே திருச்சி சிறகனூர்ல 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி காட்டிட்டு இன்றைக்கு மக்கள் முன்னாடி தெம்பா நம்பிக்கையா நிக்கிறேன். அடுத்து விரைவில் விரிவான தேர்தல் அறிக்கை தங்கை கனிமொழி தலைமையில தயாராகி கொண்டிருக்கிறது. விரைவில் அது வெளியிட போறோம். சமீபமா கவனிச்சிங்களா? மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஏதோ இன்ஸ்டால்மெண்ட்ல தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன அறிவிக்கிறாங்க? நம்முடைய திராவிட மாடல் சார்பில் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை டாப் அப் பண்ணி அப்படியே காப்பி எடுத்து அறிவிக்கிறாங்க. அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கும் வேற வழி இல்லை. நம்ம ஆட்சியில நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்களை இனி யாராலும் மாற்ற முடியாது, எவராலும் நிறுத்த முடியாது. யோசிச்சு பாருங்க. நாம வழங்குகிற மகளிர் உரிமை தொகைய யாராலும் நிறுத்த முடியுமா? முடியவே முடியாது. அப்படி அவங்க நினைச்சால அவங்க வீட்டு பெண்களை அவங்களுக்கு கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிடுவாங்க. அதனாலதான் இப்ப அதிகப்படுத்தி அறிவிக்கிறாங்க. அடுத்து பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டத்தை யாராவது கை வைக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? அந்த குழந்தைகளை பட்டினி போட்டா தமிழ்நாட்டு மக்கள் அவங்க சும்மா விட மாட்டாங்க. அதே மாதிரி பெண்களுக்கான விடியல் பயண திட்டத்தை அவங்களால மாற்ற முடியுமா? முடியாது. இன்னும் இருக்கு. உயர்கல்விக்கு உறுதுணையா இருக்கிற புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இதையெல்லாம் தடுக்கவோ நிறுத்தவோ எந்த கட்சியாவது யோசிக்க முடியுமா? முடியாது. அது மட்டுமல்ல, முதியவர்களுக்கு வீடு தேடி ரேஷன் தரக்கூடிய தாயுமானவர் திட்டம், வீடு தேடி மருத்துவம் தரக்கூடிய மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இதையெல்லாம் தொடர மாட்டோம் எந்த கட்சியாவது வாய் திறக்க முடியுமா? முடியுமா? சொல்லுங்க. இப்படி எவராலும் மாற்ற முடியாத திட்டங்கள் தான்
இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய திட்டங்கள். அவங்களுக்கு தேர்தல் அறிக்கைக்கு கண்டென்ட் கொடுக்கிறத இந்த ஸ்டாலினுடைய திட்டங்கள் தான். அதனால்தான் உறுதியோடு சொல்றேன், இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுவான். நாம இவ்வளவையும் செஞ்சுட்டு மக்கள் கிட்ட வாக்கு கேட்கிறோம். ஆனா அதிமுக கூட்டணி சாரி அப்படி சொன்னா மோடி அமித்ஷாவும் கோச்சிப்பாங்க. என்டிஏ கூட்டணி சொல்லணும். கூட்டணிக்கு பேர் வைக்க கூட முடியாத நிலையில தான் இன்றைக்கு அதிமுக இருக்கு. சரி, அவங்க சொல்ற மாதிரி அந்த என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணி இருக்கு? கடந்த 5 ஆண்டுகள்ல நமக்கு தர வேண்டிய கல்வி நிதி, ஜல்ஜீவன் திட்ட நிதி, 100 நாள் வேலை திட்ட நிதி, பேரிடர் நிவாரண நிதி, நாம கேட்ட எதையும் தரல. மாநிலத்துக்கான சிறப்பு திட்டங்களையும் தரல. ஏன்? கோவை, மதுரை, திருச்சி இந்த மாவட்டங்களுடைய மெட்ரோ உள்ளிட்ட எந்த உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அனுமதி தரல. நாம கேட்கிறது நன்மை செய்யணும், ஆட்சி பொறுப்புக்கு வரணும் என்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்திருந்தா அடிப்படையா மாநிலத்துக்கு கேட்டதையாவது அவங்க கொடுத்திருக்கணும். எதுவுமே இல்லையா? பாஜக தமிழ்நாட்டுக்கு தந்ததெல்லாம் என்ன தெரியுமா? ஆளுநர் மூலமாக குடைச்சல், மாணவர்களின் உயிரோடு விளையாடக்கூடிய நீட் தேர்வு, இந்தி திணிப்பு, மிரட்டி பார்க்க ரைடுகள். இப்படிப்பட்ட ஆட்சிதான் பிரதமர் மோடி சொல்லுகிற என்டிஏ ஆட்சி. தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யாத இவங்க தான் நம்ம எதிர்த்து நிற்கிறாங்க. தமிழ்நாட்டு மேல எந்த அளவிற்கு வன்மம் இருக்குன்னு சொல்லணும்னா, தேர்தல் வருதுன்னு கூட தெரியாம, அதை பற்றி கவலைப்படாம, நமக்கான எதையும் அறிவிக்க இவங்களுக்கு மனசு வரல. நான் கேட்கிறேன், இப்படி திட்டமிட்டு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற என்டிஏ கூட்டணிக்கு எங்க மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க? எந்த நம்பிக்கையில நீங்க தமிழ்நாட்டுக்கு வரீங்க? தமிழ்நாடு கேட்கிறதெல்லாம் நான் சொல்லுகிற என்டிஏவுக்கு நோ சொல்லக்கூடிய, நமக்கு கொடுப்பதையெல்லாம் கேட்பதையெல்லாம் நோ என்று சொல்லக்கூடிய என்டிஏவுக்கு தமிழ்நாடு நோ தான் சொல்லும். இங்க உங்களுக்கு எப்பவும் நோ என்ட்ரி தான். உங்க டப்பா என்ஜினுக்கு தமிழ்நாடு எப்பவுமே நோ என்ட்ரி தான் சொல்லும். சில நாட்களுக்கு முன்ன நான் சொன்னேன், இந்த தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, இன்னும் சொன்னா தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்று பார்க்கிற தேர்தல் என்று சொன்னேன். உடனே நம்ம எதிரிகள் என்ன சொன்னாங்க? இது சட்டமன்றத்திற்கு நடக்கிற தேர்தல் தானே, இதை ஏன் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்னு திமுக சொல்லுது? தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்குமான தேர்தல்னு ஏன் ஸ்டாலின் சொல்றாரு அப்படின்னு கேட்கிறாங்க. திமுக என்கிற மாபெரும் இயக்கம் தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்கள் கிட்ட வரக்கூடிய கட்சி அல்ல, மக்களின் உரிமைகளுக்காக எப்போதும் களத்தில் நிற்கக்கூடிய கட்சி. எங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டோட, தமிழ் மொழியோட, தமிழ் பண்பாட்டோட உண்மையான எதிரி யார் என்று எங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த எதிரியை எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியும் கொண்ட ஒரே இயக்கம் திமுக என்பது மக்களுக்கு நல்லா தெரியும். அதிமுக முகமடியை போட்டுக்கிட்டு வந்தா எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களை அடையாளம் தெரியாம போயிடுமா? உங்களுடைய முகத்திலே கிழிச்சு தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட நாங்க அம்பலப்படுத்துவோம். தமிழ்நாட்டை எப்படியாவது நம்ம கிட்ட இருந்து விழுங்கி விடலாம் என்று நினைக்குது இந்த காவி கூட்டம். எங்க கருப்பு சிவப்பு பொட்டால் இருக்கிறவரை அது நடக்கவே நடக்காது. உங்க அப்பனே வந்தால் நடக்காது, நடக்க விட மாட்டோம். இது அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் அதிமுக என்ற கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்குறாங்க. அரசியல்ல நேர் எதிரியா இருந்தாலும்
அதிமுக தொண்டர்கள் மேல நாங்க உண்மையாக பரிதாபப்படுகிறோம். அவங்களுடைய உணர்வுக்கு மாறாக கட்சியை கொண்டு போய் டெல்லியில் அடமானம் வச்சுட்டாரு பழனிசாமி. தன் சொந்த நலனுக்காக, சுயநலத்திற்காக எப்படியாவது முதலமைச்சராக ஆகணும் என்ற நப்பாசையில பழனிசாமி அடிமையா கிடக்கிறாரு. அவரை வச்சு ஒட்டுமொத்த அதிமுகவை அழிக்கிற வேலையை பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப கூட பீகார்ல என்ன நடக்குது நாடே பார்க்குத. பீகார் மாநிலத்தில் இதுவரை பாஜக முதலமைச்சர் இருந்ததே கிடையாது. நிதிஷ்குமார் அவர்களை முன்னிறுத்தி தேர்தலை ஜெயிச்சுட்டு இப்ப காரியம் ஆனதும் அவரை ஓரங்கட்டிட்டு பாஜக முதலமைச்சரை உள்ள கொண்டு வர போறாங்க. இதையே தான் தமிழ்நாட்டிலும் பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க. நான் அடிச்சு சொல்றேன், சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் எங்க திமுக இருக்கிறவரை பாஜகவால் தமிழ்நாட்டை ஆள முடியவே முடியாது. நீங்க அந்தர்பல்ட்டி அடிச்சாலும், என்ன முகமடி போட்டு கொண்டு வந்தாலும், புதுசா யாரை கூட்டிக்கிட்டு வந்தாலும், எத்தனை ஏவல் அமைப்புகளை வச்சு மிரட்டி பார்த்தாலும் தமிழ்நாடு எப்பவுமே உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். நாங்கள் பார்க்காத படையெடுப்பா, திமுக பார்க்காத மிரட்டலா. நீங்க இந்தியா மேப்பில் இருக்க எந்த மாநிலத்து மேல வேணும்னாலும் காவி அடிச்சிடலாம். ஆனா தமிழ்நாட்டில் உங்க பாச்சா பலிக்கவே பலிக்காது. இங்க எப்பவுமே நாங்க தான், எங்க மண்ணில் நாங்க தான் ஜெயிப்போம், நாங்க மட்டும்தான் ஜெயிப்போம். இங்க கூடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு உடன்பிறப்பும் மக்கள் கிட்ட போகும்போது சொல்ல வேண்டியது என்ன? நடக்க இருக்கிற தேர்தல் திமுக வெர்சஸ் என்டிஏ கிடையாது, தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. இன்னும் எளிமையா சொல்லணும்னா, வெல்ல போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்பதுதான் 2026 தேர்தல். இதுல தமிழ்நாடு அணி வெற்றி பெறணும்னா திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் வெற்றி பெறணும். உங்க வாக்குகளை திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் போடுங்கன்னு கேளுங்க. இதுதான் நீங்க அடுத்த 2 மாசத்துக்கு இடைவிடாம மக்கள் கிட்ட பரப்ப வேண்டிய மெசேஜ். அதே போல இங்க வந்திருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு நான் வைக்கிற இன்னொரு வேண்டுகோள் என்பது, உதயசூரியன் சின்ன வெற்றி பெற நீங்கள் ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பை நம்ம கூட்டணி கட்சியின் சின்னங்களின் வெற்றிக்கும் கொடுக்கணும். ஏன்னா நம்முடைய சாதனைகள் கொள்கையில் மட்டும் நம்மளுடைய பலம் அல்ல, 4வது பொது தேர்தலை இணைஞ்சு சந்திக்கிற கூட்டணியும் நம்முடைய பெரிய பலம் தான். மற்றவங்களை மாதிரி வெறும் தேர்தலுக்காக எலெக்ஷன் சீசன்ல மட்டும் நாம கூட்டணி வைக்கல. கொள்கையின் அடிப்படையில் கொள்கை தோழர்களான கூட்டணி கட்சி அந்த வேட்பாளருக்கு நீங்க களத்தில் கடுமையா உழைக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மக்களை போய் சந்திக்கிற நீங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இதுவரை பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா ஆகியோர் முதலமைச்சராகணும் என ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்றேன். பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா ஆகியோர் முதலமைச்சர் ஆகணும் என ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க. அவங்களுக்கு பிறகு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது இந்த ஸ்டாலினை தான். கடந்த 5 ஆண்டு செய்திருக்கக்கூடிய சாதனைகளை விட அடுத்த 5 ஆண்டுகள் இன்னும் தமிழ்நாட்டுக்கு அதிக சாதனைகளை செய்வார் எங்க தலைவர். தைரியமா சொல்லுங்க மக்களிடத்துல. தமிழ்நாட்டை தொடர்ந்து நம்பர் 1 மாநிலமாக்க எங்க தலைவருக்கு ஆதரவு கொடுங்க, நம்பிக்கையோடு வீடு போய் சொல்லுங்க. நம்மால பயனடைஞ்ச அவங்க நிச்சயம் உங்களை வரவேற்பாங்க. இந்த ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி தான் சொன்னதை செய்யும், சொல்லாததையும் செய்யும் என்பது மக்களுக்கு நல்லா தெரியும். அதனால தேர்தலுக்காக உழைக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? நம் மண் மொழி மக்களை காக்க நான் ரெடி, நீங்க ரெடியா?
திராவிட மாடல் 2.0க்கு நான் ரெடி, நீங்க ரெடியா? நம்முடைய வெற்றி கழகத்தோட வெற்றி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வெற்றி. அதை உணர்ந்து உழைக்கணும். 7வது முறையும் நாம தான், இனி எப்போது நாம தான். திருச்சியின் எழுச்சி தமிழ்நாடு எங்கும் பரவட்டும். திராவிட மாடல் நல்லாட்சி தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். மீண்டும் வெல்வோம், மீண்டும் மீண்டும் வெல்வோம், வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.